ஒரு குழந்தை வந்து 10 மாதமாக வந்து ஒரு அம்மா வயிற்றில் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு படம் வந்து டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி கேமராமேன் ஆர்டிஸ்ட்டு அவங்க எல்லாத்தோட உழைப்புமே அப்படியே வந்து கேள்விக்குறி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு ஈஸியாக முடிச்சிட்டாங்க அந்த படத்தை, குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போட்டாங்க சோஷியல் மீடியாவில் போய் அந்த படத்தை. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. சினிமா தான் கனவு நான் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க போய் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எடுத்து செய்யணுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து எப்படி என்னடா சூரிட்டி கொடுப்பீங்க நீங்களாம்? இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன பண்ணால் வந்து விடிய கால 6:30 மணிலேருந்து எந்த சோஷியல் மீடியாவில் போனாலுமே வைரலாக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன பண்ணால் ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுக்குமே எனக்கு தெரிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். முக்கால்வாசி பேத்துக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து ஒரு படம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அதை வந்து எப்படி ஒரு குழந்தை வந்து 10 மாதம் வயிற்றுலேயே இருந்து பறந்து அது வருதோ அது மாதிரி தான் ஒரு படம் எடுக்கிறது. ஏன்னா அதை போய் வந்து எப்படா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் வந்து சீன் பை எப்படி விற்கிறாங்கன்னு தெரில. அவங்கள பார்த்தாலே அப்படி செருப்புட்டு அடிக்கணும் போது தான் ஸ்கோர் வருது. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க ஒவ்வொரு படம். நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். ஒரு படம் எடுத்து அந்த படத்தை வந்து தேட்டரில் போட்டு செஞ்சு அதை போய் டக்குன்னு சீன் பை சீனாக வந்து எடுத்து நீ யூடியூப்பில் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து விற்கிற அப்படின்னா நீ என்ன மாதிரி ஆள்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து நம்ம யூடியூப்லேயோ சரி இன்ஸ்டாகிராமில் சரி வெறும் மொட்டையாக போய் ஜனநாயகன் மேலே அடித்தா கூட சீன் பை சீனாக வந்து மொத்த படமே அப்படியே வருது. மொத்த படமே அப்படியே இன்ட்ரோ சீன்லேருந்து கிளைமேக்ஸ் சீன்லேருந்து எண்டிங் சீன்லேருந்து முக்கால்வாசி படம் அப்படியே வந்துருச்சு. வந்து இந்த மாதிரி ஆளெலாம் விடவே கூடாது கைஸ். ஏன்னா வந்து விடிய காலம் நான் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு படம் வந்து அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் கடைசியில் வந்து சென்சார் ஏதோ அடி வாங்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எப்படி அந்த படம் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரில. ஏன்னா வந்து ஒரு படம் வந்து எப்படியும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு காப்பி இருந்திருக்கும், சென்சார் போர்டு அவங்கள்ட்ட ஒரு காப்பி இருந்திருக்கும். இவங்க 2 பேர்த்த தாண்டி எப்படி அந்த படம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னு தெரில. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ யூடியூப்போ இல்லை இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஜனநாயகன் மட்டும் மொட்டையை அடிங்க. அந்த ஒவ்வொரு சீனாக வந்து உங்களுக்கு அப்படியே வரும். இன்ட்ரோ சீன்லேருந்து கிளைமேக்ஸ்லேருந்து எண்டிங் சீன்லேருந்து ஏன்னா பாட்டு கொண்டு கொஞ்சம் சீனாக வந்துருக்கு. அதில் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டேரக்டருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம், ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம், நம்ம விஜய் சாருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். ஒரு மனுஷனை வந்து நேருக்கு மோதணும். ஆனால் வந்து பின்னாடி முதுல குத்துற மாதிரி குத்திருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷன் வரனால. லிங்க் வரும்போது வந்து சும்மா வேறு ஏதோ படம் கிளிப்பை வந்து எடுத்து வந்து போட்டு ஜனநாயகன் படம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன்னு பார்த்தீங்க. ஆனால் ஒரிஜினல் படத்தோட கிளிப்பு தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த மொத்த படத்தோட முக்கியமான சீன் எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோ சீன்லேருந்து கிளைமேக்ஸ் சீன்லேருந்து ஃபைட் சீன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபைட் சீன் பயங்கரமான ஃபைட் சீன் இருக்குது அந்த படத்தில். அதையும் லீக் பண்ணி வச்சுருக்காங்க. அது கேமியோ ரோல் வர வந்துருக்கு கைஸ், அதையும் லீக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லைடா, பார்த்துக்கடா இவ்வளோதான்டா படம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து தயவு செஞ்சு இந்த கிளிப்பை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, கிளிப்பை பார்க்காதீங்க. கண்ணில் பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் வேறு ஏதாவது பேஜுக்குள்ளே போயிருங்க, இல்லை வேறு ஏதாவது அந்த கிளிப்பை டெலிட் பண்ணிவிட்டு கூட வேறு கிளிப்புக்குள்ளே போயிருங்க. அந்த மாதிரி பண்ணிடுங்க. யாரும் இந்த கிளிப்பை பார்க்காதீங்க, பார்த்த வரைக்கும் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமோ எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே போய் அந்த படத்தை பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா வந்து விஜய் சாரோட லாஸ்ட்டு படம் இது. ஏன்னா அவரே வந்து எலெக்ஷனுக்கு போய் படாபாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. சென்சார் போர்டுக்கிட்ட தான் இவ்வளோ நாளாக படம் இருந்துச்சு. அது எப்படி அதுக்குள்ளே வந்து எப்படி அந்த அவங்கள்ட்டேருந்து எப்படி அந்த படம் லீக் ஆச்சுன்னு தெரில. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு படம் அங்கே சேஃப்டியாக அங்கே போதுன்னா அவங்க சேஃப்டி பண்ணி வச்சுக்குவாங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு படமும் வந்து சென்சாருக்காக அனுப்புகிறாங்க. அதை வந்து எப்படி அவங்க லீக் பண்ணாங்கன்னு தெரில. இல்லை அவங்க அந்த இதில் வந்து ஆஃபீஸில் வந்து வேறு யாராவது வந்து கருப்பாடு சுற்றிட்டு இருக்கானான்னு தெரில. இல்லை இது இன்னொரு பக்கம் என்னென்னா வந்து பொலிட்டிக்ஸ் பிஜேபி பண்ணாங்களா டிஎம்கே பண்ணாங்களா அதுவும் தெரியல. எந்த கட்சிக்காரையும் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அந்த படம் வந்து இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொலிட்டிக்ஸ்குள்ளே போனாரோ அதுலேருந்து ஏகப்பட்ட அடி விழுந்துகிட்டே இருக்குது. அதில் இது ஒரு பெரிய அடி மாதிரி விழுகுது. ஏன்னா வந்து அவருக்கு லாஸ்ட்டு படம் தான். இந்த லாஸ்ட்டு படமாவது வந்து ஒழுங்காக வரும்னு பார்த்தோம். படத்தையே வந்து வச்சு பயங்கரமாக செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில கைஸ். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் அவங்க சைட்லேருந்து பார்த்தா கேஸ் எதை கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. அந்த ரிலீஸ் பண்ணாமல் பார்த்தீங்களா, அவனை வந்து இதை கைது பண்ணிட்டேன், ஒரு 3 வருஷம் ஜெயிலில் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணுற ஆளுகள் நம்ம இதில் இருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு 11 மணிக்கிட்ட என்னமோ அந்த நியூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு 11 மணியா 1 மணி 2 மணிக்கிட்ட என்னமோ நியூஸ் வந்திருக்கு.
என்ன பண்ணால் ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்ட்டு. அப்போ வந்து என்ன வந்திருக்குன்னா 1 நிமிஷம் வீடியோ 2 நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி தான் விட்ருக்காங்க. அதையே வந்து லிங்க் கொடுங்க லிங்க் கொடுன்னு கேட்குற ஆளுங்க நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விடிய காலில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா 6:30 மணின்னு, அந்த 6:30 மணிக்கு பார்த்தா படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல். அந்த படத்தையே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 9 மணி 10 மணிக்கு பார்த்தா எல்லா கையிலும் அந்த படம் இருக்குது. முக்கால்வாசி பேர்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. அது எப்படா பார்க்க மனசு வருதுன்னு தெரில. ஏன்னா வந்து அப்போ நம்ம சின்ன பிள்ளைலாம் வந்து ஒரு படம் வந்துச்சா திருட்டு விசடின்னு ஒன்று பார்ப்போம். திருட்டு படம் தேட்டரில் வந்து தேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் திருட்டு விசடியே நம்ம பார்ப்போம். படம் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திருட்டு விசடியே நம்ம கைக்கு வரும் அந்த படத்தோடது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்துட்ருப்போம். அதுவே தப்பு. நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம நடிகர் விஷால் நம்ம நிறைய பேர்லாம் சேர்ந்து அதை போராட்டம் பண்ணி செஞ்சு திருட்டு விசடியே வைக்கக்கூடாது அப்புறமாலாம் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி வந்து நீங்கள் படத்தையே வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம், அவ்வளோதான், என்ன புணிக்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தையை தூக்கிட்டு போய் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அதில் தயவு செஞ்சு விடவே கூடாது கைஸ். ஏன்னா வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா வந்து அது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஈஸியாக முடிச்சிட்டாங்க அந்த படத்தை, குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போட்டாங்க சோஷியல் மீடியாவில் போய் அந்த படத்தை. ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு இந்த கிளிப் அனுப்பு லிங்க் அனுப்பிவிடு சோஷியல் மீடியாவில் யாரும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு அப்படியே ஒரு கிளிப்போ இல்லை லிங்க்கோ எதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு யாரும் உள்ளே போய் பார்க்காதீங்க கைஸ். அதை வந்து உங்களுக்கு அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாரும் அதை பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க அந்த சினிமா தான் கனவுன்னு அப்படின்ட்டு இருக்க ஆளுங்க போய் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எடுத்து செய்யணுன்னு இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து என்னடா சூரிட்டி கொடுப்பீங்க நீங்களாம் சினிமாவிலேருந்து? இது எப்படி ஒரு படம் வந்து கரெக்டாக சேஃப்டியாக வந்து நீங்கள் வச்சு எப்படி நீங்கள் தியேட்டருக்கெல்லாம் கொடுப்பீங்க? எப்படி அங்கே அதை பப்ளிஷ் பண்ணுவீங்க? அது ஒரு கேள்விக்குறி ஆகிப்போச்சு. இப்போ அது கேள்விக்குறி ஆகிப்போச்சு. இந்த கேவலமான விஷயத்த வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதை அவங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு டாட்டா, பை, டேக் கேர், பை.